ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான சம்பவம். அதாவது நம்மளும் வந்துட்டு இந்த வாரம் முழுக்க சாச்சனா சூப்பராக பண்ணுறாங்களே, இவங்க வந்துட்டு நல்லவங்களாக மாறிட்டாங்க. இந்த வாரம் முழுக்க சூப்பராக பண்ணாங்க. போன வாரமும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் சாச்சனா வந்துட்டு இதுக்கப்புறம் சூப்பராக அவங்களோட கேமை கொடுப்பாங்க நம்பி, அதேமாதிரி விஜய் விஷால் முத்துக்குமரன் மேலே போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரைக்கும் இருந்தார். இப்போ எல்லாருமே ஒன்றாயிட்டாங்க. அந்த வயல்கார்டு என்ட்டு வந்ததுலேருந்து முத்துக்குமரன் மேலே அந்த மாதிரி வன்மம்லாம் இல்லை. அவங்க கேம் அவங்க பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி நம்பி நம்ம இருந்தால், அப்படிலாம் கிடையாது. வில்லன் தானே, ஹீரோ தானே அப்படின்றத நம்மளுக்கு அப்பப்போ வந்துட்டு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து இந்த ரேங்கிங் டாஸ்க் நடந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டாலாம் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் நிற்க வச்சுருந்தாங்க. செகண்ட் சாச்சனா இருந்தாங்க. மூணாவது ரயான், நாலாவது ரஞ்சித் அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அதுலேயே முத்துக்குமரன் வந்து தானாக முன் வந்து சொன்னார், நான் வந்து ஒரு சில குழப்பங்களுக்கு நான் இருக்கேங்க, உங்ககிட்ட வேணால் நல்லவனாக இருந்திருக்கலாம், பட் இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த ப்ராங்க் விஷயத்தை அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் சொன்னார். அதனால் நான் வந்து லாஸ்ட்டுக்கு போயிடுறேன், வேணா அங்கே இருக்கவங்களை இங்கே வேணால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லை, எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. திரும்பவும் பக்கத்தில் இருந்த சாச்சனா சொல்லியிருப்பாங்க, இல்லை எனக்குமே தோணுது, இவரை வந்துட்டு ஃபஸ்ட்டாக இது பண்ணுறத விட என்ன நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு அங்கே கூட இருந்து குழி பறிச்சிருப்பாங்க. நிறைய நேரங்களில் குழி பறிச்சிருக்காங்க. பட் முத்துக்குமரன் வந்துட்டு தங்கச்சி தானே நினச்சி விட்டுட்டுருக்காரு. எப்போ தங்கச்சி வந்துட்டு ஆப்படிக்க போகிறாங்க தெரியல, பெரிய ஆப்பா இப்போ அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்புறமா அவங்க இல்லைங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக வந்துட்டு நம்ம முத்துக்குமரனை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ரெண்டாவது சாச்சனா, மூணாவது ரேயானா போயிருக்கும். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த இம்போசிஷன் வேலைகள் அங்கே நடந்துட்டுருக்கு. லாஸ்ட்டாக வந்து ராணவுக்கும் நம்ம சத்யாவுக்கும் இந்த பக்கம் வந்துட்டு ரியா எழுதிட்டுருக்காங்க. ரியாவுக்கும் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. பக்கத்தில் சாச்சனா உட்காந்துட்ருக்காங்க. அது பக்கத்தில் விஜய் விஷால் நின்றுட்டுருக்காப்புல. விஜய் விஷால் கிட்ட என்ன சொல்கிறாங்க சாச்சனானா, நான் டிசர்வ்டாக இருக்கேனா இல்லையா அதை தாண்டி முத்துக்குமரன் அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு டிசர்வ்டா, அதுதான் என்னோட கேள்வி, அதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டவொடனே விஜய் விஷால், என்னமோ தெரிலமா, எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக நீ கேம் ஆடுற, முத்துக்குமரன் மேலே யாரெல்லாம் அகேன்ஸ்டாக ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து விஜய் விஷாலுக்கு பிடிக்கும், ஏன் இப்படி இருக்கீங்க, வன்மத்தோடு வாழாதீங்க, ஃபஸ்ட்டு அதை தானே முத்துக்குமரன் சொன்னார், ஏன் இப்படி வன்மத்தோடு வாழ்கிறீங்க அப்படின்னு. நீங்களும் நடுவில் திருந்திருக்கீங்க நான் கூட நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா ரெண்டும் அதே மாதிரி தான் இருக்காங்க. இவங்களாம் திருந்துற ஆளா கேரக்டர், அதாவது ஒரு சில பேர் பான் வித் அந்த கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா அதை மாற்றவே முடியாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேரக்டர் ஏதோ அடக்கி வாசிச்சிருக்காங்க. இந்த புதுசாக கதாபாத்திரம் கொடுத்தனால நம்ம எதுவும் பேச முடியல. ஏன்னா அந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இருந்ததில்ல, இப்போ முடிகிற தருவாயில் இருக்கிறதுனால எல்லாரோட வேஷமும் கலையுது. என்னத்தை சொல்கிறது, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த சாச்சனா விஜய் விஷாலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் முத்துக்குமரன் குழி நோண்டுறதே நினைக்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.